உனக்கு என்ன அறிவே இல்லையா? நிறையவே இருக்கே. ஏன் உனக்கு இல்லையா? நான் வேணா கொஞ்சம் கொடுக்கட்டா? நீ ஏன் தேவையில்லாம என்னை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன்? நீ எதை பத்தி சொல்ற? ஏன் எல்லாருக்கிட்டையும் என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க? நான் என்ன இல்லாத பொல்லாத சொன்னேன்? நடந்த விஷயத்த பத்தி தானே சொன்னேன். நடந்த விஷயம் தானவா? அது என்ன இப்பயே நடந்துச்சு? பல வருஷங்களுக்கு முன்னாடி தானே நடந்துச்சு. ஏன் அதை பத்தி இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சரி சரி விடுப்பா, சும்மா டைம் பாஸ்க்கு தானே பேசுனேன். என்னது டைம் பாஸா? 4 பேர் சேர்ந்துட்டீங்கன்னா போதுமே, அடுத்தவங்களை பத்தி பேசி கரைச்சு கொட்டுறீங்களே. ஆமா, நீ என்ன முதல்ல பெரிய யோகியமா? உன்னை பத்தி பேசணும்னா வருஷ கணக்குல பேசிட்டு இருக்கலாம். ஆமா, நான் உன்னை கேக்குறேன், மத்தவங்க செய்யற தப்பெல்லாம் சுட்டி காட்டிட்டு இருக்கே, நீ பெரிய யோகியமா? நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் பேசணும்னா வருஷ கணக்கா பேசிட்டு இருக்கலாம். சரி, உன் குப்பையெல்லாம் கிளற வேணாமேன்னு சொல்லிட்டு பேசாம நான் ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்குள்ள என்னப்பா பிரச்சனை? என்னாச்சு உங்க 2 பேருக்குள்ள? இவளை பாருங்கக்கா, தேவையில்லாம என்னை பத்தி என் சொந்தக்காரங்கள்ட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. நீ திருந்தவே மாட்டியா? எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு கடந்த கால வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குதான் செய்யும்பா. அதெல்லாம் மறந்துட்டு அவங்க உணர்ந்து தப்ப உணர்ந்து வாழ்றாங்க. அது போனதுதான். அதுக்காக அவங்களெல்லாம் நம்ம சுட்டி காட்டி பேசக்கூடாதுப்பா. அது ஒரு கேவலமான பொழப்பு. அவங்க கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நடந்த தவறெல்லாம் நினைச்சு உணர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்கப்பா. அவங்களுக்கு போய் இப்ப அவங்க ஆதி காலத்துல நடந்தெல்லாம் சுட்டி காட்டி நம்ம பேசிட்டு இருக்க கூடாதுப்பா. அது ரொம்ப கேவலமான செயல்பா. மத்தவங்களோட குறைகள் எல்லாம் மறைக்கிறாங்களோ அவங்களோட குறைகள் எல்லாம் மறுமை நாள்ல அல்லாஹ் மறைக்கிறான்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கப்பா. மனுஷங்க எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். ஒரு சிலர் பேர் தவறு தெரிஞ்சே செய்வாங்க, ஒரு சிலர் பேர் தெரியாம செய்வாங்க. இந்த ஹதீஸ்லாம் ஒண்ணு உனக்கு தெரியாம இல்ல, எல்லாமே தெரியும் தானே. நீ மத்தவங்கள பத்தி பேசுறத ஸ்டாப் பண்ணு. அப்படி உனக்கு பேச பிடிக்கலன்னா பேசாம வாயை மூடிக்கிட்டு அமைதியா உட்காரு.